வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இனிய வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். எப்போதுமே இந்த மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் ஸ்டோரி நான் போடுறேன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நமக்கு வியூஸ் போகுதோ போகலையோ, ஆனால் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு உயர்வை அடையும் பொழுது, நம்மளோட வீடியோஸ் மூலமாக பயனடையும் பொழுது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்களாம் நம்மளோட செட்டாக்ஸ் ஃபேமிலி இல்லையா? ஸோ உங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நிறைய பேர் வந்து நிறையா அந்த பாசிட்டிவ் கமெண்ட் வந்து எனக்கு வரக்கூடிய ஒரு வீடியோனா இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் சக்ஸஸ் ஸ்டோரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் லாஸ்ட் வீக்கான மெனு பிளானையும் நம்ம பார்த்துடலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பட் அதனால் லாஸ்ட் வீக் சரியாக வீடியோ எடுக்க முடியல. முதல்ல நம்ம சப்ஸ்கிரைபரோட சக்ஸஸ் ஸ்டோரியை நம்ம கேட்டுருவோம். கேட்டதுக்கப்புறம் நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். அன்பு செட்டாக்ஸ் சரணுக்கு மிக மகிழ்ச்சியோடு இந்த இமெயிலை அனுப்புகிறேன். மாதம் மிகவும் குறைந்த வருமானத்தில் சேமிக்கவும் முடியாமல் செலவும் செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருந்தோம். தற்செயலாக உங்களது வீடியோக்களை பார்க்க சந்தர்ப்பம் கிடைத்தது. அதாவது இப்போ இருக்கக்கூடிய நிறையா பேரோட பிரச்சனை அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப குறைந்த வருமானம் தான் இருக்குது. சில பல காரணங்களால் அவங்களால அந்த வேலையும் விட முடியலை. அடுத்த வேலைக்கு போகும் பொழுது நிறைய ஒரு பயம் இருக்கும். சேஃப்டி, ஜாப் செக்யூரிட்டி இதெல்லாமே யோசித்து பார்த்துட்டு டக்குன்னு சுவிட்ச் ஓவர் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. அதுவும் சிங்கிள் ஏர்னிங்காக இருக்கிறப்ப ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பெண்களால் சில சமயம் வேலைக்கு போக முடியாது, குடும்ப சூழ்நிலைகள் இந்த மாதிரி காரணம் இருக்கிறம்போது, அதுவும் வருமானம் கம்மியாக இருக்கும் பொழுது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இவங்க நம்ம வீடியோஸை பார்த்துருக்காங்க. வருமானத்தை பெருக்குவது தான் அதிக சேமிப்பு செய்ய ஒரே வழி என்று ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தீர்கள். இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, வருமானம் கம்மியாக இருக்குது, எப்படி நான் அதிகமாக சேமிக்கிறது, இல்லை கடன் அடைக்கிறதுக்கு எப்படி சேமிக்கிறதுன்னு. அப்போ நான் போட்டிருந்தேன், வருமானத்தை பெருக்குவது தான் அதிக சேமிப்புக்கு ஒரே வழின்னு. அது உண்மையாகவே எனக்கு ஒரு உண்மை உணர்த்தியது. வீட்டில் என் கணவருடன் ஆலோசித்த போது நாமும் வருமானத்தை பெருக்குவதற்கு ஏதாவது முயற்சி செய்யலாம் என்று யோசித்தோம். அந்த வீடியோவில் பார்ட் டைம் ஜாப் பிளேலிஸ்ட் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருந்தீர்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்கும் பொழுது நான் சொல்லுவேன், வருமானத்தை எப்படி பெருக்கிறதுனா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பார்ட் டைம் ஜாப் பிளேலிஸ்ட்னே ஒரு பிளேலிஸ்ட், அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13-14 வீடியோ இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் என்னென்ன மாதிரி பார்ட் டைம் ஜாப்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நான் என்னென்னலாம் பண்ணேன், என் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்காங்கிறத பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன். அது எல்லாமே அந்த பிளேலிஸ்ட்டில் நான் கொடுத்துருந்தேன். அதை வந்து அவங்க தந்தேன், அதையுமே அவங்க பார்த்துருக்குறாங்க. பொதுவாக நம்ம இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணும்பொழுது தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா நமக்கு என்ன தெரியும், நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி தான் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த உண்மை புரிஞ்சிருச்சு. நம்ம பேசாமல் உட்காந்துருந்தோன்னா நமக்கு யாரும் பணம் கொண்டாந்து தரப்போகிறதில்ல. நம்ம வருமானத்தை பெருக்குவதற்கு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு அவங்க ஃபஸ்ட்டு யோசனை செஞ்சுருக்காங்க. அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி பார்க்கும்பொழுதே நிறைய பேருக்கு ஐடியா வரும். அந்த வீடியோக்களை நானும் எனது கணவரும் பார்த்ததில் எங்களுக்குள் ஒரு புது ஐடியா தோன்றியது. ஸோ அவங்க பார்த்துருக்காங்க. அதில் பார்த்ததில் அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணியிருக்கு. முதல் கட்டமாக எங்களுக்கு தெரிந்த கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு செல்லும் குடும்பங்களை அணுகி அவர்களுக்கு தேவையான மசாலா பொருட்களை வீட்டு முறையிலேயே தயார் செய்து தருவதாக ஆர்டர் எடுத்தோம். அதாவது இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவங்க ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃப், இந்த சப்ஸ்கிரைபர் வந்து ஹவுஸ் ஒய்ஃப், இவங்க ஹஸ்பண்ட் மட்டும் வேலைக்கு போயிருக்கிறாங்க. சரிம்மா, இவங்களோட டார்கெட் என்னென்னா, இவங்களுக்கு மேபி இவங்களோட மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். இவங்க சமைச்சு கொடுக்கறத நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதை அவங்களோட ஸ்கில்லாக நினச்சி பண்ணேன். அப்படி தான் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். உங்களோட ஸ்கில் என்னவோ அதை பணமாக மாற்ற பாருங்கள் அப்படின்னு. ஸோ அவங்க அழகாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எங்கெல்லாம் வேலைக்கு போகிறாங்களோ 2 பேரும், அவங்களுக்கு அந்த மாதிரி வீட்டில் செய்யக்கூடிய மசாலா பொருட்களை அரைச்சி வைக்கிறதுக்கெல்லாம் டைம் இருக்காது. அந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச குடும்பங்களை போய் அவங்க பார்த்து, உங்களுக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்ன வேணும்னு சொல்லுங்கள், அதை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஆர்டர் எடுத்திருக்காங்க. அப்போ ஆர்டர் எடுக்கும் பொழுது யாரெல்லாம் வாங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க மட்டும்தான் என்ன செய்வாங்க, ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்துடும். அதை வச்சு அவங்க அந்த பிஸ்னஸை அழகாக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க போய் கஸ்டமரை தேடணும்னு அவசியம் இருக்காது. ஸ்டார்டிங் முதலில் 5 குடும்பங்களுக்கு எங்களுடைய சேவையை செய்த ஃபஸ்ட்டு 5 ஃபேமிலிக்கு செஞ்சுருக்குறாங்க. இப்போ அவங்க எப்படியுமே அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அவங்க சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை அவங்க வீட்டுக்கு வந்தவங்க கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட பிஸ்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுக்கு. இது இப்படி தான் நம்ம எடுக்கணும். ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணணும். அது எந்த அளவுக்கு போதுன்னு பார்த்துட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பெருக்கணும். கடந்த
8 மாதத்தில் எங்களது மசாலா பொருட்கள் தரமாக இருப்பதால் 35 குடும்பங்களுக்கு வாடிக்கையாக ஒவ்வொரு மாதமும் அவர்கள் கேட்கும் மசாலா பொருட்களை தயார் செய்து தருகிறோம். ஸோ 5 ஃபேமிலியில் ஆரம்பித்த இவங்களோட பிஸ்னஸ் 8 மாதத்தில் 35 ஃபேமிலிக்கு தயார் செஞ்சு தராங்க. அவங்க கேட்க அவங்களுக்கு தேவையான மசாலா பொருட்களை ரெடி பண்ணி தராங்க. ஸோ இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் வந்து பெருக ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், இப்படி தான் நம்ம கொண்டு போகணும் ஒரு பிஸ்னஸை. ஃபஸ்ட்டு சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணணும். அதில் நம்மளால் எவ்வளோ முடியும், எவ்வளவு லாபம் வருது, இதெல்லாமே அந்த நேரம் கணிச்சிடலாம். பிஸ்னஸ் பண்ணும்பொழுது மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த விதத்துலேயும் பணம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஆடம்பரமாக மாறிடக்கூடாது. அது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருந்தாகணும். இதை கரெக்டாக செஞ்சுருக்காங்க. 5 ஃபேமிலிக்கு செஞ்சோன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ லாபம் வருதுன்னு. அப்படியே படிப்படியாக இப்போ 35 ஃபேமிலிஸ் ஆகிடுச்சு. தற்போது மாதம் எங்கள் தொழிலுக்கு அனைத்து செலவுகளும் போக 20,000 ரூபாய் வரை லாபம் கிடைக்கிறது. அதாவது இவங்க பிஸ்னஸ் இப்போ 35 ஃபேமிலிக்கு செய்கிறாங்க. பொருள் வாங்கி மசாலா பொருட்கள் தயாரித்து தராங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த செலவு எல்லாமே போக லாபம் மட்டும் மாதம் 20,000 கிடைக்குதான். பாருங்கள், அதை இப்பொழுது சேமித்து வருகிறோம். ஸோ அந்த மாதம் 20,000 வரைக்கும் கிடைக்கிறத சேமித்து வராங்க மேக்ஸிமம். இன்னும் அதிகமாக என்னுடைய தொழிலை பெருக்குவதற்கு முயற்சியில் இருக்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ 5 ஃபேமிலிலேருந்து 35 ஃபேமிலிக்கு வந்தாச்சு. இப்போ 35லேருந்து அதை அடுத்து பெரிய லெவலில் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்போ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ மாதம் 20,000 வருது அவங்களுக்கு வருமானம். அதை இப்போ சேர்த்துட்டு வராங்க. அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. தப்பு கிடையாது, அப்படி தான் பண்ணணும். அப்போ அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ அதிகமான பேருக்கு நம்ம டெலிவரி பண்ணணும், பொருட்களை தயாரிக்கணும்னா அதுக்கேற்ற சில விஷயங்கள், சில ஆட்கள் சேர்க்குறது, மிஷின்ஸ் வாங்குறது எல்லாமே வந்து அவங்க ரெடி பண்ணணும். அதே சமயம் என்ன செய்யக்கூடாது, டேஸ்ட்டு அண்டு குவாலிட்டி வந்து குறையாமல் கொண்டு போகணும். ஸோ அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்களை சொல்கிறேன். மிகவும் நன்றி அண்ணா. தயவு செய்து இந்த இமெயிலை சக்ஸஸ் ஸ்டோரியாக உங்களது சேனலில் பதிவிடுங்கள் அண்ணான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே அவங்களுக்கு விஷ் பண்ணிடலாம். கண்டிப்பாக அவங்களோட தொழில் நல்லபடியாக இன்னும் அதிகமாக பெருகி அதிகமாக சேமிக்க என்னுடைய வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், மெனு பிளான் வீடியோ எடுக்கும் பொழுது மார்னிங் கண்டிப்பாக எடுக்க முடியல. நான் வேகமாக கிளம்பி போகிறதுனால 6க்குலாம் கிளம்பிடுவேன். ஸோ ஃபோட்டோவோ ஏதோ எடுக்க முடியல. மோஸ்ட்லி தோசை தான். ஸோ அதனால் நான் லஞ்ச் அண்ட் டின்னரை கவர் பண்ணியிருக்கிறேன். திங்கக்கிழமை மதியம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதமும் காலிஃப்ளவர் பொரியல் ஃப்ரையும் பண்ணியிருக்கோம். இது மண்டே. அன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் இந்த பட்டாணி அப்புறம் வந்து அந்த சோயாபீன்ஸ் இதெல்லாம் போட்ட குருமா, இதுதான் ஈவினிங்க்கு டின்னருக்கு. செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நான் மதியம் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்கிறதுனால அன்றைக்கி வந்து சாம்பார், உருளைக்கிழங்கு ஃப்ரை, இதுதான் என்னோடய ஃபேவரட் காம்பினேஷன். அப்புறம் வந்து அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சேமியா உப்புமா. பிரேக்ஃபாஸ்ட் வந்து மோஸ்ட்லி மாவு இருக்கிறதுனால டக்குன்னு தோசை ஊற்றி எடுத்துகிட்டு போயிடுவோம். பசங்களுக்கும் அதை தான் கொடுப்போம். அடுத்து வந்து புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அன்றைக்கி லீவு, வீட்டில் இருந்தோம், என்ன பண்ணுறதுனே தெரியல. அன்றைக்கி டக்குன்னு மோர் குழம்பு வச்சுட்டு பாவக்காய் பொரியலும் வாழைக்காய் பொரியலும் பண்ணிட்டோம். ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. அதுக்கு ஏன்னா கொஞ்சம் சோம்பேறி டேவாக இருக்குல்ல, அதனால் அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சூடாக இட்லி பொடி வந்து வீட்டிலே அரைச்சிடணும். ஸோ இட்லி பொடி. அப்புறம் வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த பாசிப்பருப்பு சாம்பார்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மிளகா கிள்ளி போட்டு, ஸோ அதுவும் அவரைக்காய் பொரியலும் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாட்டு அவரைக்காய், பிஞ்சு அவரைக்காவாக இருந்துச்சு. அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா டின்னர் வந்து உப்புமா, ரவா உப்புமா. இப்படி தான் வந்து வியாழக்கிழமை போச்சு. வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் சாம்பாரும் பீன்ஸ் பொரியலும். ஏன்னா நான் காய்கறி வாங்கிட்டு வந்தேன், ஆனால் அதை வீடியோ எடுக்கல, ஃபோட்டோவும் எடுக்கல. அதனால தான் மெனு பிளான் மட்டும் உங்களுக்கு போடுறேன். அன்றைக்கி வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தேங்காய் சட்னி. என்னன்னு தெரில, ரொம்ப நாளுக்கு அப்புறம் தேங்காய் சட்னி கிரேவிங்கிறதுனால அன்றைக்கி இட்லி தேங்காய் சட்னி அரைச்சோம்னா மோஸ்ட்லி யாருக்குமே எங்கள் வீட்டில் பிடிக்காது. சனிக்கிழமை லீவ், அதனால் காலையில் வந்து நான் ஃபோட்டோ எடுத்தேன். அன்றைக்கி ரவா உப்புமா பண்ணி சாம்பார், வடை சாம்பார் வச்சு சாப்பிட்டோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. எனக்கு உப்புமா சாம்பார்னால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எத்தனை பேர் பிடிக்கும்னு சொன்னாங்க. கொஞ்சமாக வீட்லேயே வந்து இந்த ஹோட்டல் சாம்பார் மாதிரி, கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரி வீட்லேயே கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க, சின்ன வெங்காயம் போட்டு. ஸோ அதுதான் அன்றைக்கி சாட்டர்டே மார்னிங். மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவியும் மட்டன் கோலா உருண்டையும் பண்ணியிருந்தாங்க. நைட்டுக்கு வந்து இட்லி, அந்த மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ அதுவும் வீடியோ எடுக்கலை, ஃபோட்டோ எடுக்கலை. சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட இந்த வீடியோவை இங்கே நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.